இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் அனைவரும் உண்மையுள்ளவர்களாக நேர்மையின் வழியில் பயணிக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். ஆனால் பல சமயங்களில் உண்மையை சொன்னால், நேர்மையாக நடந்து கொண்டால் தண்டனை கிடைத்து விடுமோ என்ற பயத்தின் காரணமாக பொய் சொல்கிறவர்களும் நம்மில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதனால்தான் ராபின் சர்மா என்பவர் பயத்தை வெற்றி கொண்ட மனிதன் வாழ்வை வெற்றி கொண்ட மனிதன் என்கிறார். ஏரோது அரசன் செய்த தவறுகளை சுட்டி காண்பிப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. அதன் பொருட்டு தன் உயிரையும் இழக்க நேரிடும் என்பது திருமுழுக்கு யோவானுக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் உண்மையான இறைவாக்கினன் அரசருக்கல்ல, மாறாக அரசருக்கெல்லாம் அரசராகிய கடவுளுக்கு மட்டுமே பயப்பட வேண்டும் என்பதை அவர் ஆழமாக அறிந்திருந்ததால் பயப்படாமல் ஏரோதின் குற்றத்தை சுட்டி காண்பித்தார். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்ற உண்மையை எவ்வித பயமுமின்றி இயேசு மக்களுக்கு அறிவித்தார். நாமும் யாருக்கும் அஞ்சாது துணிவுடனும் நேர்மையுடனும் செயல்படுவோம். அப்போதுதான் இறையாசீர் நம்மில் நிறைவாய் தங்கும். சில சமயங்களில் நாம் நம்மீது கொண்டிருக்கின்ற சுயநலத்தின் காரணமாகவும் பொய் சொல்கின்றோம். நாம் மட்டும் நன்றாக இருந்தால் போதும், மற்றவர்கள் எப்படி இருந்தால் எனக்கு என்ன, அவர்களுக்கு என்ன ஆனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்ற சுயநலத்தின் உச்சத்தில் ஒரு சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் செய்யக்கூடிய தொழிலில் எத்தனை பேர் நேர்மையோடு நடந்து கொள்கிறோம் என்ற கேள்வியை நமக்குள்ளே கேட்டு பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் ஆதாம் பழி சுமத்தினான். கடவுளின் நன்மதிப்பை பெறுவதற்காகத்தான் அவன் பொய் சொன்னான். நேரத்திற்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப உண்மையை மாற்றி பேசுவது தற்போதைய கலாச்சாரமாக இருப்பதை நாம் காண முடிகிறது. ஆனால் இயேசு எப்போதுமே ஒரே நிலைப்பாட்டையே கொண்டிருந்தார். அதனால்தான் உங்களது பேச்சு ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கட்டும் என்கிறார். எனவே நாமும் நல்லதை மட்டும் பேசி நேர்மையுள்ளவர்களாய் வாழ்வோம். சூஃபி ஞானி ஒருவர் தான் தங்கியிருந்த பகுதியில் அழகான மலர் தோட்டத்தையும் பழம் தரும் மரங்களையும் நட்டு வளர்த்து வந்தார். யார் கேட்டாலும் அவர்களுக்கு தேவையான பழங்களையும் மலர்களையும் அவர் கொடுத்து வருவதை ஒரு சிறுவன் தினந்தோறும் கவனித்து வந்தான். அவனுக்கு அந்த தோட்டத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பழத்தை சாப்பிட வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் அவரிடம் கேட்பதற்கு அவனுக்கு தைரியமில்லை. இறுதியாக சிறுவன் ஞானிக்கு தெரியாமல் திருடுவதாக தீர்மானித்து ஒரு நாள் மாலை இருள் சூழும் நேரத்தில் தோட்டத்திற்குள் நுழைந்தான். கனிந்த பழங்களை எட்டும் தூரத்தில் இருந்தவற்றை பறித்து அங்கிருந்து நகர்ந்து மரங்களின் மறைவில் நின்று எட்டி பார்த்தான். எதிரில் நின்ற ஞானியை பார்த்ததும் வார்த்தைகள் வெளியே வர மறுத்தது. உடல் வியர்த்தது. ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் ஏழை. என் தாயார் கூலி வேலை செய்து என்னை காப்பாற்றுகிறார். என்னை தண்டித்து விடாதீர்கள் என்று கெஞ்சினான். ஞானி அவனை பரிவுடன் பார்த்தார். உன்னுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது என்பதை நீயே சொல்கிறாய். இதற்கு காரணம் நீ செய்த தீய செயல்தானே. எப்பொழுதும் நேர்மையாக உழைக்க வேண்டும். பழத்தை திருடாமல் என்னிடம் நேரிடையாக கேட்டிருக்கலாம். நான் கொடுக்கிறேன் அல்லது கொடுக்கவில்லை என்பது வேறு விஷயம். கொடுத்தால் உனக்கு மகிழ்ச்சி, கொடுக்கவில்லை என்றால் திருடாமல் இருந்தோமே என்ற நிம்மதி உனக்கு கிடைத்திருக்குமே என்று பரிவுடன் கேட்க, குற்ற உணர்வோடு குறுகுறுத்து நின்ற சிறுவனுக்கு பை நிறைய பழங்களை பறித்து கொடுத்தார் ஞானி. நாம் நேர்மையாக வாழ வேண்டும் என்ற கருத்தைத்தான் இந்த கதை நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே நாம் நேர்மையோடு வாழ நம்மை பயிற்றுவிப்போம். அந்த நேர்மை நம்மை உயர்த்தும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நேர்மையாக வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் திருப்பலிக்கு சென்று ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தீர்களா? அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். இன்று நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் வெறுப்புடன் நடந்து கொண்டீர்களா? தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர்
இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்யாது சோம்பேறிகளாக வாழ்ந்தீர்களா? சோம்பல் ஒருவரை தூங்கிக் கொண்டே இருக்கச் செய்யும். சோம்பேறி பசியால் வருந்துவர். இன்று நீங்கள் சந்தித்த ஏழைக்கு உதவினீர்களா? ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். இன்று நீங்கள் மற்றவரை ஏளனம் செய்தீர்களா? ஏளனம் செய்வோரை அடி. அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர்வுள்ளவரை கடிந்து கொள், அவர் மேலும் அறிவுடையவராவர். இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராக அமைந்திருக்கும். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மண்ணுலகோரின் மீட்பராம் இயேசுவே, தன்னொளி வீசும் தந்தையின் மொழியே, கண்ணுக்கு எட்டா ஒளியின் ஒளியே, அன்பும் அடியார்க்கு அருளும் மரணே, எல்லையில்லா வல்லமையுள்ளவா, எல்லாம் படைத்து இயக்கி ஆள்பவா, நல்ல உழைப்பால் நலித்தது உடலே, நல்ல தொழிலால் களைப்பையாற்றுக.
மக்கள் தீய வழிக்கு திரும்பி விடாமல் ஆயர் நீரே அன்புடன் காத்த தீயவன் அரசை தொலைக்கழித்தீரே. வியத்து களைத்த எமக்கு நீரே தயவாய் துயிலுற நேரம் தந்தே. தளர்ந்த உடலிடம் பெறவே உறங்கினோம் உணவோ மயக்கம் தவித்துமை உணர்க. இறப்பை வென்று உயிர்த்த இயேசுவே சிறப்பார் மாட்சி உமக்கென்றென்றும் பிறப்பில்லா தந்தையும் ஆவியாரும் நிறைப்புகள் இடையறதும் உடன் பெருக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ, இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர், இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என்னரன், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீரஞ்ச மாட்டே. இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீரஞ்ச மாட்டே. பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் பலப்புறம் 10000 பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பீர்.
உம் கண்ணாலே நீரே காண்பீர். ஆண்டவரைவும் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாய்க் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதைவும் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி தங்கள் கைகளில் அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் நீர் மிதித்து போடுவீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 8 முதல் 15 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 119, இறை வார்த்தைகள் 23 முதல் 24, 26 முதல் 27 மற்றும் 29 முதல் 30 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 22 முதல் 29 முடிய. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள்.
முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றார்கள். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அன்று, அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்குக் கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம் ஆண்டவர் நாளும் நிகழ்த்தும் அற்புதங்களை உணர்ந்து வாழவும் அவரின் அனுபவத்தை நமதாக்கவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம்.
ஏப்ரல் 20. புனித ஆக்னஸ். இத்தாலி நாட்டிலுள்ள மோன்ரே புல்சியானோ என்ற இடத்தில் கிபி 1268 பிறந்தார் ஆக்னஸ். குழந்தை பருவத்திலேயே இறைபக்தியோடிருந்த ஆக்னஸ் தனது 6வது வயதில் தன்னை கன்னியர் மடத்தில் சேர்த்து விடுமாறு தன் பெற்றோரிடம் வேண்டினார். தன் 9வது வயதில் மோன்ரே புல்சியானோவில் உள்ள பிரான்சிஸ்கன் துறவு மடத்தில் சேர்ந்த ஆக்னஸ் சாக்கு உடையணிந்து தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்தார். தன் உடன் வாழ்ந்த சகோதரிகளுக்கு உதவிகள் செய்து அன்போடு இருந்த ஆக்னஸ் தன் 15வது வயதில் திருத்தந்தை 4ஆம் நிக்கோலஸின் அனுமதியோடு மடத்தின் தலைவியாக பொறுப்பேற்றார். ஜெபத்திலும் நிர்வாகத் திறனிலும் சிறந்திருந்த ஆக்னஸ் பிற துறவர சபைகளுக்கு அறிவுரைகளையும் சட்டங்களையும் வகுத்துக் கொடுத்து துறவரத்தின் மேன்மை காத்தார். கிபி 1298 மோன்ரே புல்சியானோவில் இருந்த டோம்னிக்கன் கன்னியர் மடத்திற்கு தலைமை பொறுப்பேற்ற இவர் சுமார் 17 ஆண்டுகள் டோம்னிக்கன் கன்னியர் சபையினை வழிநடத்தினார். தன் ஜெபத்தின் வழியாக பல முறைகள் அன்னை மரியாவையும் ஆண்டவர் இயேசுவினையும் காட்சியாக கண்ட ஆக்னஸ் கிபி 1317 ஏப்ரல் 20 விண்ணக பிறப்படைந்தார். துன்புறுகின்ற மக்களுக்கு தன் பரிந்து பேசுதலினால் நலன்களை பெற்றுத் தந்து ஆண்டவரின் பணிகளைச் செய்த ஆக்னஸ் கிபி 1726 திருத்தந்தை 13ஆம் ஆசீர்வாதப்பரினால் புனிதராக உயர்த்தப்பட்டார். புனித ஆக்னஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் படுக்கையில் துன்புறுகின்ற அருட்சகோதரிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்களை தவறாக புரிந்து கொள்வதை தவிர்த்து வாழ்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய அளவிட முடியாத அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை சுவைத்து வாழ்கின்ற நாம் அந்த அற்புதமான கொடைகளுக்காய் நாம் கட்டாயம் நன்றி சொல்ல வேண்டும். இன்றைய தினத்திலே நாம் அவருக்கு நன்றி சொல்வோமா? தூங்குவதற்கு முன்னால் இப்படிப்பட்ட மாபெரும் கொடைகளுக்காய் நாம் சிறப்பாக நன்றி சொல்வோம். இன்றைய தினத்திலே இந்த மாதா தொலைக்காட்சி என்ற ஜெபிக்கும் குடும்பத்திலே பிறருக்காக பரிந்துரைத்து ஜெபிக்கின்ற ஜெப வீரர்களுக்காக நாம் மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, ஜெபங்களிலெல்லாம் சக்தி வாய்ந்த ஜெபம் பிறருக்காக செய்கின்ற ஜெபம், பரிந்துரைக்கின்ற ஜெபம். இந்த ஜெப முறையை எங்களுக்கு நீர்தான் கற்றுக் கொடுத்தீர். எங்களது தாய் அன்னை மரியாள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதோ இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக அநேக மக்களுக்காக, அநேக மக்களுடைய தேவைகளுக்காக, குடும்ப தேவைகளுக்காக, பலவிதமான கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக, ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஜெப வீரர்களுக்காக, மாதா தொலைக்காட்சியின் ஜெபிக்கும் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும். இந்த குடும்பங்களிலே எல்லா தேவைகளையும் நீர் பூர்த்தி செய்யும். அவர்கள் ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாய் சாட்சிய வாழ்க்கையின் வழியாக, ஜெப வாழ்க்கையின் வழியாக சான்று பகரக்கூடிய சக்தியை நீர் அவர்களுக்கு நிறைவாக கொடுத்துள்ளும். ஆண்டவரே, எங்கள் அன்பு தாயே, இதோ உமது பிள்ளைகள் இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை அன்பிலும் அரவணைப்பிலும் என்றும் நாம் நலமோடு வாழ்வோம். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூ
அழைத்தோ கண்ணீர் கனவாய் நின்றுமை நோக்கி கதறியே அழுதோம் பெருமூச்செறிந்தோம் ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிர் கருணையின் உருவே தாய்மையின் கனிவே இனிமையின் அன்னை மரியா போ